இப்போ தேர்தல் கூட்டணி, திமுக கூட்டணி, கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லையா? கொள்கை கூட்டணி. சரி, கொள்கை கூட்டணின்னு சொல்லும்போது அப்போ கொள்கை கூட்டணின்னும் போது இப்போ அந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இருக்குது. அப்போ அந்த கூட்டணியில் எக்ஸ்ட்ரா சில கட்சிகள் வருதுன்றாலோ அல்லது இருக்கிற கட்சி சில கட்சி விலகுனாங்களோ இவங்க என்ன பண்ணணும்? உட்காந்து பேசி முடிவு பண்ணி தான் அறிவிக்கணும் இல்லைங்களா? அப்போ கொள்கை கூட்டணியில் தேமுதிக வருது. தேமுதிக வரதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியோ காங்கிரஸையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ இல்லை முஸ்லாமிய அமைப்புகளையோ இல்லை வேல்முருகனையோ அழைச்சி பேசி இதேமாரி இது நாள் வரலையும் தேமுதிக இது நாள் வரலையும் பாஜக கூட்டணியில் இருந்தது. நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்புறம் சிஏஏ இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு மத்திய அரசு ஏன் சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது கடுமையாக எதிர்த்ததே பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பிரேமலதா தான். இப்படிப்பட்ட நபர் இப்போ நம்ம கூட்டணிக்கு வரேன்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கலந்து பேசுனாங்களா? இல்லையே. இவங்க பாட்டுக்கு 2-3 அமைச்சர்கள் முடிவு பண்ணாங்க, முதல்வர்கிட்ட சொன்னாங்க, அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்போ இதை எப்படி கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியும்?